ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி. இந்த மோர் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப சட்டுன்னு திக்கான தயிரும் தேங்காயும் இருந்தாலே செய்யக்கூடிய ரெசிபியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு திக்கான தயிர் கிடைக்காத நேரத்தில் நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி போடுற கமர்ஷியல் மெத்தடும் வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பரான சிம்பிளான ரெசிபி. இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு அரைச்சி செய்கிறது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அது டைஜஷன் கஷ்டமாக இருக்கும், டிலேடாக இருக்கும், வயசானவங்க சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே ஈஸியாக செரிமானமும் ஆகும். வெண்டைக்காய் மோர் குழம்பு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப நீளமான வெண்டைக்காயாக இருந்ததுனால ஒரு வெண்டைக்காய் நான் 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது சின்ன வெண்டைக்காயாக இருந்ததுன்னா ஒன்றை நீங்கள் 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த வெண்டைக்காய்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீடியம்க்கும் கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வணக்கி எடுக்க போகிறோம். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பில் பேனில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கழுவிட்டு நல்ல ஒரு டவல்லையோ இல்லை பேப்பர் டவல்லையோ நம்ம நல்லா ஒத்தி எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த குழப்பு தன்மை வெண்டைக்காயில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இந்த வெண்டைக்காய்கள் கொஞ்சம் சுருங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சுருங்கி வந்துருச்சு அப்படின்னா இந்த வெண்டைக்காய்கள் 90% குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு இதில் நான் என்ன சேர்க்குறேன்னா உப்பு சேர்த்துருக்கேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு. எப்பயுமே எந்த காய் நம்ம சமைக்கும் போதும் காய் 3/4 பதம் குக் ஆனதுக்கப்புறமேட்டு உப்பு சேர்த்தோம்னா அந்த காய் பதமும் கரெக்டாக இருக்கும், அந்த காயில் இருக்கிற நியூட்ரிஷனும் அந்த காயோட டேஸ்ட்டும் குறையாமல் நமக்கு ரொம்பவே நல்லா காய் வெந்து கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆற விட்டுறலாம். வெண்டைக்காயை வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து செம்ம ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 1/2 டீஸ்பூனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது நல்ல காரமான பச்சை மிளகாய். இஞ்சி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். 3 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 7 பல் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வெது தண்ணியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போது தேங்காய் ஒரு மாதிரி அந்த திரிஞ்சு வராமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெட்டியான தயிர், 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் இந்த மாதிரி பீட்டர் வச்சு அதை நல்லா கெட்டித்தன்மை இல்லாமல் இதை நல்லா ஓரளவுக்கு அடித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்ச இந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் விழுது, இந்த தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைக்கும் போது இது ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ அதை நம்மளுடைய கெட்டி தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டுமே இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த தேங்காய் கெட்டி தயிர் இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக மோர் குழம்பு பண்ணுற விதம். கமர்ஷியலாக பண்ணும்போது இவ்வளோ கெட்டி தயிர் அதுக்கப்புறமேட்டு தேங்காய் எல்லாம் சேர்த்தா தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதனால தான் அந்த கன்சிஸ்டன்சிக்காக கடலைப்பருப்பை அரைச்சி சேர்க்குறாங்க. இப்போ நம்ம அதே பேனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்தாச்சு, காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய்கள், அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். வெண்டைக்காய்கள் ஆல்ரெடி 90% குக் ஆகிடுச்சு. நம்ம மேலும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட சேர்த்து ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும்.
அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம விழுதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அது ப்ராப்பராக குக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இப்போவே வந்து வாசம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இதை லேசாக வணக்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு தேவைப்பட்டது. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய்களுக்கு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த தயிரும் தேங்காயும் பேஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம உப்பு வந்து அளந்து சேர்த்துக்கிட்டா போதும். அவ்வளவே தான், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து சிம்மிலே வச்சு தான் வந்து நம்ம குக் பண்ணணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக வந்து கிண்டி விடுங்க. கொதி வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு குழம்பு வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். பருப்பு அரைச்சி சேர்க்குற மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் தயிர் சேர்த்துருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பு வந்து குட்டீஸ்க்கும் சரி ரொம்ப வயசானவங்களுக்கும் சரி செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த மாதிரி வெரைட்டியில் நீங்கள் பண்ணும்போது எல்லாருக்குமே சூப்பராக சேர்கிற அளவுக்கு இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக சிம்பிளாக மோர் குழம்பு பண்ணும்போது குட்டி குட்டி வடை உருண்டைகள் பண்ணி அதை வந்து அந்த மோர் குழம்புல ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது கொஞ்சமாக இது வந்து சோர்ந்து மேலே கிறிஸ்பியாக அதே நேரத்தில் கொஞ்சம் சோர்ந்து அந்த குழம்புல வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடையோடைய ரெசிபி ரொம்ப ஈஸியாக இந்த வடைகள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வடை போட்டும் பண்ணலாம். இல்லைனா வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக காட்ட சாட்டமாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.